வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு நெக் லைன் பார்க்க போகிறோம். அதாவது டுட்டோரியல் வீடியோவோடு சேர்த்து ஒரு நெக் லைனாக டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க டுட்டோரியல் வீடியோ போடும்போது நெக் லைன் டிசைன்ஸாக காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது ஜரியில் தான் செயின் ஃபுல்லாகவே போட போகிறேன். டபுள் ஜரி எடுத்திருக்கேன். நான் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காட்ட போகிறேன். ஏன்னா செயின் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம செயினே போட்டுட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக நம்ம முடியணும் அப்படின்னா ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பீடு, சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சுகர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியல் நெக் லைன் பார்க்க போகிறோம். நம்ம பீட் கொடுக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற நீடிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சன்னமாக இருக்கிற நீடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் இருக்காது அதுக்கு. அந்த நீடிலும் நான் யூஸ் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி தான் இது நம்ம 14 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் நம்மளுக்கு அந்த நீடில் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் அதனால் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பீடை ஒட்டி இப்போ மல்டி கலர் த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதுக்கு பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை அட்டாச் பண்ணணும். நான் இப்போ கம் போட்டு ஒட்டிக்கிறேன். நம்மளுக்கு நம்ம ஜிக்ஜாக் போட்டு நார்மல் த்ரெட்டில் அட்டாச் பண்ணலாம். பட் நான் கம் போட்டு சேம் நம்ம ஒரே மாதிரி கேப் விட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக கம் வச்சுக்கணும். கம் போட்டுட்டு நம்ம இந்த ப்ளூ கேட் மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டை மேலே வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளூ போட்டு முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நிறைய வைக்க வேண்டியதில்லை. க்ளூ நம்மளுக்கு அளவாகவே வச்சுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக காயணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ பைப்பிங் த்ரெட்டு அதுக்கு மேலேயே அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் நகராமல் இருக்கணும்ல. நம்ம த்ரெட்டு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணி முடிக்க வரைக்கும் நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் க்ளூ போடுறேன். இந்த க்ளூ சீக்கிரமாக காயணும் அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃப்ரேமில் திருப்பி வச்சுட்டு அதை அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அதே மாதிரி இன்னொரு பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வைக்கணும். அதுக்காக மறுபடியும் நான் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிறேன். க்ளூ வச்சுட்டு சேம் அதே மாதிரி நம்ம கேப் விட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம அது மட்டும் கரெக்டாக வச்சிடணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது சீக்கிரமாக ட்ரை ஆகணும் அப்படின்னா பின்னாடி பின்னாடி பக்கமாக ஃப்ரேமோட பின்னாடி பக்கம் திருப்பி அதை அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக அயர்ன் பாக்ஸ் மட்டும் வச்சிங்க அப்படின்னாவே நீட்டாக ட்ரை ஆயிரும். பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மல்டி கலர் ஸ்டிச்சிங் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ த்ரெட்டை நம்ம சென்டரில் ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். அந்த லைனில் அது எதுக்குன்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டரில் மட்டும் அது ஜாயின் ஆகிற மாதிரி அந்த 2 த்ரெட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரியும். இப்போ நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் மறுபடியும் நான் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு லீஃப் ஃபில்லிங்கில் போட்டு காமிச்சிருக்கேன். எகெயின் ஆப்போசிட் சைடில் சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். சென்டரில் பண்ணக்கூடாது. நம்ம சென்டர்லேருந்து தள்ளி வச்சுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு மறுபடியும் கீழே கொண்டுட்டு வரணும். கொஞ்சம் தள்ளி சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச்சு மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச்சு மறுபடியும் கீழே. நான் அந்த லைன் போட்டதே அதுதான் ரீசன். லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைன் போட்டிருக்கேன். மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் நம்ம இதையே தான் ப்ராப்பராக பண்ண போகிறோம். பட் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஷேப் அழகாக இருக்கும். ஆல்ரெடி நான் இது லீஃப் ஃபில்லிங்க்கு பண்ணியிருக்கேன். இது நம்ம கிராஸ் ஃபில்லிங் மெத்தட் இருக்கு இல்லையா, சேம் அதே தான். அந்த கிராஸ் ஃபில்லிங் மெத்தடை நம்ம ஒரு நெக் லைனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். 2 ஃபில்லிங் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். சென்டரில் ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட்டோடு ஜாயின் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் மேலே போயிட்டு அந்த நம்ம பீடு கிட்ட போகும்போது மட்டும் பீடை கொஞ்சம் தள்ளி நெருக்கி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பீடுக்கும் அதுக்கும் கேப் இல்லாமல் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சென்டரில் தெரியும். இதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம். இந்த பிங்க் கலரை முடிச்சுட்டு காட்டுறேன்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பிங்க்கில் நம்ம வந்துட்டு என்ன ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே ஸ்டிச்சஸ் தான். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் வந்துட்டு சென்டர் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் சேம் அதே தான் அகெயின் நம்ம பண்ண போகிறோம். பட் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மள இந்த கர்வ்ஸ் வரும் இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் கிட்ட எப்படி வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம திலகம் ஷேப்பில் அந்த மாதிரி போட்டது. அவங்களுக்கு அந்த டவுட் என்ன அப்படின்னா அந்த கட் வரும்போது ஃபில்லிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதா. ரொம்ப ஷார்ட் டேர்னுக்கு தான் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த மாதிரி நெக்லைன்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் போடும்போது பார்ப்பீங்க, கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, அது கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக. சேம் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணி மறுபடியும் அகெயின் மேலே கொண்டு போயிட்டு திரும்ப நம்ம அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். மேக்ஸிமம் வந்து இதை நம்ம வந்துட்டு கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸுக்கெலாம் வந்துட்டு நெக்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம 2 இன்ச்சு அந்த மாதிரி நெக்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதுவே வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி மல்டி கலர் அப்படிங்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் சன்னமாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம இன்னும் நெருக்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ், ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு சன்னமாக கிடைக்கும். சேம் அதே தான் நான் வந்து அகெயின் போட்டுட்ருக்கேன். அகெயின் நான் வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் அப்படின்னா அந்த லீஃப் ஃபில்லிங்லேயே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் லுக் நம்மளுக்கு. மல்டி கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த நெக்லைனில் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே வந்து சேம் இதே தான். கோல்டன் கலர் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு நம்ம அந்த டேர்னிங்ஸ் வருது இல்லையா, சரி அந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கோல்டன் கலர் அண்ட் க்ரீன் கலர் டேர்னிங்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய ஜாயினிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த டேர்ன் பண்ண போகிறேன். அந்த டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அதில் நிறுத்தியிருக்கேன். இப்போ எகெயின் சேம் அதே ஸ்டிச்சஸ் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ன்ஸ் இருக்கும்போது தான், அதாவது இப்போ நம்ம திலகம் ஷேப் வந்து சின்னதாக போடுறோம் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சஸை சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நான் அதுக்கும் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இது வந்து நம்மளுக்கு லாங் டேர்மாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்குக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் வருமோ அந்த மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி தான் நான் வந்து அந்த டேர்னிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்துட்டு எகெயின் சேம் அதே தான், அதே ப்ராசஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டிச்சு இன்னொரு ஸ்டிச்சு மேலே விழுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அது மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து இங்கேருந்து இங்கே கொண்டுட்டு போகும்போது ஒரு ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் மேலே விழுந்துடும். அகெயின் சேம் அதே ரிப்பீட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப அழகாக நீட்டாக தெரியுது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபெதர் மாதிரி லுக்கில் தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் த்ரெட் எடுத்து நான் மறுபடியும் ஃபில் பண்ண போகிறேன். ரொட்டீனாக நம்ம வந்துட்டு அந்த நெக்லைன் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் பிங்க்கு, கோல்டன் கலர் அண்ட் க்ரீன் கலர் சேம் இதே தான் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். சேம் இதே ப்ராசஸில் தான் நம்ம இது வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக போடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சென்டரில். ஸோ நம்ம அதை பர்ஃபெக்டாக பார்த்து போடணும். நம்ம போடும்போது மேலே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் கீழேயும் லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். அந்த லைன் சென்ட்ரல் லைனில் பர்ஃபெக்டாக போடணும். சேம் அதே மாதிரி சென்டரில் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மேலே பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இந்த ஷார்ட் ஸ்டிச் போடும்போது நம்ம பர்ஃபெக்டாக போடணும். கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கேப் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கேப் விழாமல் போடணும். அப்போ தான் வந்து லுக் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. சேம் அதே தான் இந்த பிங்க்லேயும் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிங்க்கு தான் போட்டோம் இல்லையா, சேம் அதே தான். அதே கலரில் போட்டுட்ருக்கோம் நம்ம. சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, அந்த பீடை ஒட்டி போடுறோம். நெக்ஸ்ட்டு சென்டரில் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் மேலே கொண்டு வந்து லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் சேம் ப்ராசஸ் தான். நான் வந்துட்டு இதை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்லைனை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு லாஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் சேம் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் லைனும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே எலகண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஃபினிஷிங் நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் மட்டும் அதே சேம் இதே மாதிரி இந்த இடத்துலையும் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜரி கொடுத்து நம்ம முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இதனுடைய சென்டர் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக அழகாக வந்திருக்கு. சேம் அதே கார்னரில் நான் சொன்ன மாதிரியே பீட் கொடுக்க போகிறோம். பீட் வந்து சேம் அதே சுகர் பீடு தான். சுகர் பீடை வந்துட்டு சேம் லைன் கொடுத்த மாதிரியே தான் கொஞ்சம் ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சுகர் பீடு வைக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம வந்து இது நம்மளுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக தெரியும் எந்த இடத்துல வந்துட்டு த்ரெட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ஒட்டி கொடுக்கணும். அதை ஒட்டியே கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் நீட்டாக வரும். சேம் இதே மாதிரி தான் நீட்டாக போட்டு முடிச்சுட்டேன் நான் உங்களுக்கு. இது வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு ஜரியில் வந்துட்டு கொடுக்கும்போது பீடை நல்லா ஒட்டி கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளை வந்து பீடுக்கும் அந்த த்ரெட்டு மல்டி கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் கேப் இருந்தாலும் நம்ம போடுற ஜரி த்ரெட் வந்து இன்னும் நல்லா நெருக்கம் கொடுத்து ஒட்ட வச்சிரும். கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக தான். அந்த ஜரி கொடுக்காமையும் வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயின் பீடு நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம நெக்குக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஜரியை ஒரு செயின் ஸ்டிச்சாக ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் அது போடலைன்னா எப்படி இருக்கும், அது போட்டால் எப்படி டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒரு பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் பீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது வைக்கிறது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த 2 சுகர் பீடுக்கும் நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டிச் இருக்கிறது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. சேம் வந்து இதோட நம்ம முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நிறைய அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் நெக்லைனு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் பீட்ஸ் எல்லாம் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ கொடுத்து முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்கு தேவையான ஒரு 2 இன்ச்சுக்குரிய ஒரு நெக்லைன் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி வந்து இன்னும் நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து 2.5 இன்ச் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம நெக்லைன் வந்து சிம்பிளாக ஒரு லைன் மட்டும் கொடுங்க. ப்ரைடல் ப்ளவுஸஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெக்லைன் மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் வந்துட்டு பீகாக் டிசைன்ஸு அன்னம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நெக்லைன்ஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.